Hi guys, it's Arvini. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இது என்ன புதுசா இருக்கே இந்த வீடியோன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ இதுதான் எபிசோட் 2. ஸோ நீங்கள் எபிசோட் 1 பார்க்கலன்னா நீங்கள் போய் எபிசோட் 1 பார்த்துட்டு அப்புறம் எபிசோட் 2 வந்து பாருங்க. அப்புறம் பை த வே இதுதான் என்னோட vlog. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், நான் எங்கே போகிறேன்னு உங்ககிட்டலாம் சொல்லலை தானே. ஸோ எபிசோட் 1ல் பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டில் இருப்பேன். அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ளைட்லேருந்து லேண்டிங் ஆக போகிறோம், சிங்கப்பூர் டு நியூ டெல்லி. ஸோ இதுதான் வந்து என்னோட டெஸ்டினேஷன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது டெல்லி ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். ஸோ ஒன்ஸ் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். நான் எங்கே தான் போகிறேன்னு இன்னும் சொல்லலை தான், நான் இருங்க வரேன் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து 5 AM. ஸோ 5 மணிக்கு காலையில் ஃப்ளைட்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இன் மீன்வைல் வந்துட்டு பேட்ரி எல்லாம் ஒழிந்து விட்டது. ஸோ என்ன பண்ணேன்னா அங்கேயே வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து சார்ஜ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் தான் திடீர்னு என்னோடய வயிறு வந்துட்டு கருக்கு முறுக்குன்னு சத்தம் போட்டது. அப்போனா நம்மளுக்கு பசிக்குது தானே அர்த்தம். பீஸா தான், வேறு சாப்பாடு இல்லையான்னு கேட்காதீங்க, இருந்துச்சு. பட் அந்த வெஜிடேரியன் பீஸா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஏன் ஃபோட்டோ இல்லைன்னு கேட்டாக்கா அதான் ஃபோனில் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் எப்படி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு என்னோடய வயரையும் சார்ஜ் பண்ணியாச்சு, என்னோடய ஃபோனையும் சார்ஜ் பண்ணியாச்சு. பிகாஸ் இது ரெண்டுமே ஃபுல்லி சார்ஜாக இருந்தால் தான் நமக்கு நல்லது, ஐ மீன் எனக்கு ரொம்ப நல்லது. ஓகே, நான் எங்கே போகிறேன்னா வாரணாசி. ஸோ எனக்கு இங்கே போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. காசிக்கு போகணும், காசி விஸ்வநாத்தை பார்க்கணும், கங்கை நதியில் குளிக்கணும், கங்கா ஆரத்தி பார்க்கணும். ஒரு நாள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும்னு நான் நினச்சேன். அண்ட் இட் ஹேஸ் ஹேப்பன். வாரணாசி ஏர்போர்ட் ரீச் ஆகியாச்சு. ஸோ மேபி டைம் வந்துட்டு அங்கே ரஃப்லி ஒரு 6:30 AM இருக்கலாம். வாரணாசிக்கு வந்துட்டு டைரக்ட் ஃப்ளைட் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா நியூ டெல்லியிலேருந்து ட்ரான்சிட் பண்ணிவிட்டு அப்புறம் வாரணாசிக்கு வந்துட்டு நியூ டெல்லியிலேருந்து ஃப்ளைட் எடுத்து. ஸோ இதை தான் நான் என் வீட்டில் இருக்கிற எல்லாமே நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் எடுத்துகிட்டுலாம் போனேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஆன் த வே டு ஹோட்டல் ரூம். அன்றைக்கி ஆக்சுவலாக நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். ஓகே, ஸோ ஹோட்டலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு திரும்பி கங்கா நதிக்கு போயிட்டு குளிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோவில் தான் ஏறி போகிறோம். தென் ஒரு சர்டன் பிளேஸ் கொண்டோன்னே அவங்க லைக் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. தென் அதுக்குன்ட்டு நம்ம வந்து நிறையா நடக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்துட்டு காசி வாரணாசியில் இருக்கேன். வாரணாசி வந்துட்டு உத்தர் பிரதேஷில் இருக்கிற ஒரு சிட்டி. இந்த பிளேஸ் ஆக்சுவலாக வந்துட்டு BC பீரியட், அந்த காலத்தில் இந்த இருக்கிற ஒரு இடம்னு சொல்லலாம். நான் முதலே சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த கங்கா நதியில வந்துட்டு குளிக்கிறதுக்காக, அதாவது கங்கா ரிவர்ல வந்துட்டு குளிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நிறைய பேர் ஃபியூனரல் ரைட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லைக் சடங்கு, இறுதி சடங்குலாம் வந்துட்டு நிறைய பேர் இங்கே செய்வாங்க. காசி அண்ட் பனாரஸ் ஆர் பார்ட் ஆஃப் வாரணாசி. காசி வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன் நம்மளே நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், காசியில் வந்து இறக்குறவங்களுக்கு வந்துட்டு மோக்ஷா கிடைக்கும். ஈவன் காசியில் நிறையா பேர் வந்துட்டு இறந்து போனவங்களுக்கு வந்துட்டு தர்ப்பணம் கொடுப்பாங்க, அந்த ரிச்சுவல் செய்வாங்க. இல்லைன்னா அவங்களோட அஸ்தி கூட இங்கே வந்து கரைப்பாங்க. காசி சொன்னாலே காசி விஸ்வநாத் டெம்பிள், காட்ஸ், பனாரஸ் சாரீஸ், சன்ரைஸ், அப்புறம் கங்கா ஆர்த்தி. அது மட்டும் இல்லாமல் காசியோட கலர்ஃபுல்லான லேன்ஸ். காட்ஸ் சொல்லியிருந்தால இங்கே ஆல்மோஸ்ட் வந்துட்டு 80 காட்ஸ்க்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஸ்பெசிஃபிக்கான ஃபேமஸ் காட்ஸ் கூடயும் இருக்குது. மோஸ்ட்லி இங்கே விசிட்டர்ஸ் வந்தால் தஷ்வமேதா காட் இங்கே வருவாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்து கங்கா ஆர்த்தி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மணிகர்ணிகா காட், இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் இங்கே தான் வந்துட்டு அந்த கிரீமேஷன் இது வந்து நடக்கும். அண்ட் அசி காட், பஞ்ச் கங்கா காட், ஹரிஷ் சந்திரா காட், இது மாதிரி நிறைய காட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பனாரஸ் பற்றி, காசி பற்றி, வாரணாசி பற்றி நான் இது பற்றி சொல்லணும்னா இந்த வீடியோ பார்த்தா அது ஆக்சுவலி. ஸோ ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக இந்த கதை சொல்கிறேன் உங்களுக்கு.
ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு கங்கா நதியில் வந்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் அங்கேயே வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காசி விசாலாட்சி அம்மாவை வந்து பார்க்க போனோம். காசி விசாலாட்சி ஒன் ஆஃப் த சக்தி பீட் டெம்பிள்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு சதி தேவி அவங்களோட இயரிங்ஸ் வந்து விழுந்த ஒரு இடம்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 51 சக்தி பீட் இருக்குது, அதாவது 51 சக்தி பீட் இருக்குது. ஆக்சுவலி இந்த நான் சக்தி பீட் பற்றி சொல்லணுன்னா இந்த வீடியோவில் வந்து பத்தாது. இது நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். நோ கேமரா அலவுட் இன்சைட். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நான் போன டெம்பிளில் வந்துட்டு கேமராவோ இல்லை ஃபோனோ இந்த மாதிரி வந்து உள்ளுக்கு அலவுட் இல்லை. ஈவன் அலவ் பண்ணால் கூட யூ கேனாட் டேக் பிக்சர்ஸ் ஆஃப் வீடியோஸ். இதுக்கப்புறம் காஷி விஸ்வநாத் டெம்பிளுக்கு போனேன். டோட்டலாக 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு, அதாவது 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு. அதுல காஷி விஸ்வநாத் டெம்பிளும் ஒன் ஆஃப் இட். கண்டிப்பா ஒரு நாள் நான் இந்த 12 ஜோதிர்லிங்கம் ஸ்டோரி பத்தியும் சொல்றேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கேமரா, ஃபோன்ஸ் அண்ட் லைக் எதுவுமே லைக் நாட் அலவுட். ஸோ உள்ளுக்கு போகாத முன்னே லைக் செக் பண்ணிட்டு தான் உள்ளுக்கு அனுப்புனாங்க. ஸோ என்னால் எதுவுமே எடுக்க முடியல. என்னால் இந்த ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் அதுதான் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் போன டைம் வந்துட்டு ஆக்சுவலி அங்கே ரெய்னிங்காக இருந்துச்சு, அதாவது மழை சீசனாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வேற லைக் வாட்டர் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கால் பைரவ் டெம்பிளுக்கு போனேன். அண்ட் ஆக்சுவலி என்னால் வந்துட்டு வீடியோஸும் எடுக்க முடியல, பிக்சர்ஸும் எடுக்க முடியல. பிகாஸ் அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லைக் எப்படி சொல்ல, அவ்வளோ நெரிசலாக இருந்துச்சு. லைக் மூவ் பண்ணுறதுக்கு கூடயும் நம்ம மூவ் பண்ண வேணாம், அங்கே நம்ம நின்னாலே போதும், நம்மளை வந்து அப்படியே தள்ளிட்டே போயிடுவாங்க. ஸோ உண்மையால் அன்னைக்கு நான் போனது வந்துட்டு ரொம்ப ஆள் இருந்ததுனால என்னால் லைக் ஃபோன் எடுக்க முடியல, எதுவுமே எடுக்க முடியல. ஜஸ்ட் போய் ப்ரே பண்ணிட்டு வர்றதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் கங்கா ஆர்த்தி பார்க்க போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோவில் தான் ஏறினோம். தென் ஏறிட்டு வந்துட்டு போகும்போது பையா சொன்னாங்க, நீங்கள் எங்கேயே இறங்கிக்கோங்க, இதுக்கன்ட்டு வந்து நம்ம உள்ளுக்கு போக முடியாது. பிகாஸ் லைக் இந்த டைமிங் வந்துட்டு கங்கா ஆர்த்தி பார்க்கறதுக்கு நிறையா பேர் வருவாங்க அண்ட் க்ரௌடடாக இருக்கும், ஆட்டோலாம் உள்ளுக்கு போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இறங்கி நடக்க சொன்னாங்க. நானும் நடக்கிறேன் நடந்து கொண்டே தான் இருந்தேன். டக்குன்னு நடந்து போயிட்டு ஒரு பாட் பார்த்து ஏறியாச்சு. ஸோ ஏறிட்டு லைக் நம்ம பே பண்ணிட்டு உக்காந்துருந்தோம். தென் நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டா பார்த்து உக்காந்தாதான் நம்மளுக்கு அந்த கங்கா ஆர்த்தி பார்க்க முடியும். நான் போனது வந்துட்டு ஸ்ரவன் மந்த்னு சொல்லுவாங்க. பட் அன்னைக்கு நான் போன டைம் பார்த்தீங்கன்னா மழையா இருந்துச்சு, அதாவது ரெய்னியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வாட்டர் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸா ஆனதுனால அவங்க லொகேஷன் சேஞ்ச் பண்ணி இங்க செய்யறாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும், திடீர்னு அவ்வளவு பேர் வந்துட்டாங்க உண்மையால. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த வைப் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப பிளஸ்டா, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. மனசுக்கு வந்துட்டு ரொம்ப அமைதியா, எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஐ ரியலி ஃபீல் ஸோ பிளஸ்டுன்னு சொல்லலாம். ஸோ கங்கா ஆர்த்தி முடிஞ்சிருச்சு. அண்ட் நான் போகிற வழியில் வந்துட்டு நான் ஒரு அகோராவை பார்த்தேன். அண்ட் லைக் அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு ஹோட்டலுக்கு போயாச்சு. அன்னைக்கு டே வந்துட்டு வெரி லாங் டேன்னு சொல்லலாம். ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணோம், பார்த்தோம். லைக் இட் வாஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட் டு பி தேர் அண்ட் டு சி மகாகால். ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா எபிசோட் 3க்கு வெயிட் பண்ணுங்க. அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ் டு யூ. பாய். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் நான் தவறுதலா பேசியிருந்தா என்னை வந்து மன்னிச்சிருங்கள். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் வந்து போய் பார்த்த ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா ஐ எம் வெரி வெரி சாரி. But still, kadals to you.